compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். இதுக்கு தான் சுதா கோங்கரா மேடம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது இந்தி எதிர்ப்பு படம் கிடையாது, கதைக்களம் தான் இந்தி எதிர்ப்பை தவிர நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். அந்த பேக்ட்ராப்ல வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க சூரிய போட்டு எடுத்துட்டீங்கன்னா அது கேப்டன் கோபிநாத்தனுடைய படம் அப்படின்னு பயோபிக் சொல்ல முடியாது. அது பயோபிக்கே கிடையாது. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் கமர்ஷியலா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்தவரை இது ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்கான படம் இல்ல ஒன்லி தமிழர்களுக்கான படம் அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு கமர்ஷியல் படமா அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்தவரையும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் பேக்ட்ராப்பா இருக்கிறதுக்கு வெளி மாநிலங்களில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பர்டிகுலரா நார்த் இந்தியாவில் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இங்கே கேரளால பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி கர்நாடகாவில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. ஆந்திரா தெலுங்கானா வரும்போது அங்க ஹிந்தி காமனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இது ஈஸியா ஹிந்தி எதிர்ப்புன்றது அவங்களுக்கு சரியா கனெக்ட் ஆகும் தெரியாது. ஆனா கர்நாடகா அண்ட் கேரளால கண்டிப்பா பெரிய லெவலில் கனெக்ட் ஆகும். ஓவர்சீஸ்ல சொல்லவே வேணாம். ஓவர்சீஸ்ல எல்லாருக்குமே மிகப்பெரிய லெவலில் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கான எந்த மார்க்கெட் அவங்க டார்கெட் பண்றாங்களோ அந்த மார்க்கெட்ல மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பராசக்தி இருக்குது. ஸோ இந்த சைட்ல ஜனநாயகன் அப்படின்னு வரும்போது அது தளபதி விஜய் படம். நம்ம வெச்சுனோர் சார் திருப்பி சொல்ற மாதிரி தான். அது எந்த மாதிரி படமா இருந்தாலும் ரீமேக்கா இருந்தாலும் சரி, ஒரிஜினல் இருந்தாலும் சரி, அது தளபதி விஜய் படமா இருக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் மேசிவா இருக்கும். இந்த ஃபெஸ்டிவலை நம்ம பார்த்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்குன்னா அந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கும். அதனால ஒரே வேண்டாம். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னுடைய ஒரு ஃபோர்காஸ்ட் மிகப்பெரிய லெவலில் வணிக சாதனை வசூல் ரீதியில ஜனநாயகன் பண்ணதான் போகுது. ஒன் லாஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ண போறோம். ஒன் லாஸ்ட் டைம் எல்லோருமே அந்த எமோஷனலா போயிட்டு அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதனால ஜனநாயகன் படத்துக்கு கிடைக்க வேண்டிய மாபெரும் வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய வெற்றி அந்த படம் அடையப்படும். இந்த சைட்ல பராசக்தி படத்தை உணர்வுபூர்வமா எல்லாருமே பார்த்து ரசிக்க போறாங்க. அந்த ரசிகர்கள், அதாவது நல்ல படைப்புகளை கொண்டாடுற எல்லா ரசிகர்களும் அந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வசூலை கொடுக்க போறாங்க. அதனால அந்த படமும் அந்த படத்துடைய பட்ஜெட் ரேஞ்சுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறப்போது. இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும்போது அது ரெண்டுமே வெற்றி அடையும் போது, இந்த ரெண்டுமே நடக்கும் போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு கொண்டாட்டமான 2026 பிகினிங் நான் எதிர்பார்க்கிறேன். HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் அதர் ஸ்டேட்லையும் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ண போறாங்க படத்தை. குறிப்பா அந்த படம் ஒரு கமர்ஷியல் படம். விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்டா இருக்க போகுது. ஆனா அப்படி இந்த பக்கம் வந்தா பராசக்தி படம். பராசக்தி படத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஹிந்தி எதிர்ப்பை மையமா வச்சுன கதை தான். ஆனா அதர் ஸ்டேட்ல இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல அந்த படத்தோட தாக்கம் இருக்குமா சார்? இதுக்கு தான் சுதா கோங்கரா மேடம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது இந்தி எதிர்ப்பு படம் கிடையாது, கதைக்களம் தான் இந்தி எதிர்ப்பை தவிர நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். அந்த பேக்ட்ராப்ல வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க சூரிய போட்டு எடுத்துட்டீங்கன்னா அது கேப்டன் கோபிநாத்தனுடைய படம் அப்படின்னு பயோபிக் சொல்ல முடியாது. அது பயோபிக்கே கிடையாது. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் கமர்ஷியலா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதாவது கமர்ஷியல் அப்படின்னா நீங்க நிறைய படங்கள் இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா டங்கல் எடுத்துங்க, 3 Idiots எடுத்துங்க, நிறைய படங்கள் இந்தியில மாபெரும் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. அந்தந்த ஊருக்கான கதைக்களம் தான். ஆனா இங்கேயும் எல்லாரும் படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த படம் பொறுத்தவரை இது ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்கான படம் இல்ல ஒன்லி தமிழர்களுக்கான படம் அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு கமர்ஷியல் படமா அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்தவரையும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் பேக்ட்ராப்பா இருக்கிறது வெளி மாநிலங்களில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அது கம்மியா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பர்டிகுலரா நார்த் இந்தியாவில் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இங்க கேரளால பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி கர்நாடகால மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. ஆந்திரா தெலுங்கானா வரும்போது அங்க ஹிந்தி காமனா இருக்கிறது கொஞ்சம் ஓரளவு கம்மியா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இது ஈஸியா ஹிந்தி எதிர்ப்புன்றது அவங்களுக்கு சரியா கனெக்ட் ஆகாம தெரியாது. ஆனா கர்நாடகா அண்ட் கேரளால கண்டிப்பா பெரிய லெவலில் கனெக்ட் ஆகும். ஓவர்சீஸ்ல சொல்லவே வேணாம். ஓவர்சீஸ்ல எல்லாருக்குமே மிகப்பெரிய லெவலில் கனெக்ட் ஆகும். சோ அப்போ அவங்களுக்கான எந்த மார்க்கெட் அவங்க டார்கெட் பண்றாங்களோ அந்த மார்க்கெட்ல மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பராசக்தி இருக்க போகுது. சோ இந்த சைட்ல ஜனநாயகன் அப்படின்னு வரும்போது அது தளபதி விஜய் படம். நம்ம வெச்சுனோர் சார் திருப்பி சொல்ற மாதிரி தான். அது எந்த மாதிரி படமா இருந்தாலும் ரீமேக்கா இருந்தாலும் சரி, ஒரிஜினல் இருந்தாலும் சரி, அது தளபதி விஜய் படமா இருக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் மேசிவா இருக்க போகுது. இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எங்க டார்கெட் பண்றாங்களோ அங்க பெருசா தான் இருக்க போகுது. கண்டென்ட் பொறுத்து தான் இருக்கு. கடைசியில நீங்க என்னதான் சொன்னாலும்
கடைசியில எது நிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டென்ட் தான். எந்த கண்டென்ட் மக்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கொடுத்திருக்கு, இந்த ஃபெஸ்டிவலை நம்ம பார்த்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்குன்னா அந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கும். அதனால ஒரே வேண்டாம். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னுடைய ஒரு ஃபோர்காஸ்ட் மிகப்பெரிய லெவலில் வணிக சாதனை வசூல் ரீதியில வந்து ஜனநாயகன் பண்ணதான் போகுது. ஒன் லாஸ்ட் டைம் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஒன் லாஸ்ட் டைம் எல்லோருமே அந்த எமோஷனலா போயிட்டு அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதனால ஜனநாயகன் படத்துக்கு கிடைக்க வேண்டிய மாபெரும் வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய வெற்றி அந்த படம் அடைய போகுது. இந்த சைட்ல பராசக்தி படத்தை உணர்வுபூர்வமா எல்லாருமே பார்த்து ரசிக்க போறாங்க. அந்த ரசிகர்கள், அதாவது நல்ல படைப்புகளை கொண்டாடுற எல்லா ரசிகர்களும் அந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வசூலை கொடுக்க போறாங்க. அதனால அந்த படமும் அந்த படத்துடைய பட்ஜெட் ரேஞ்சுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறப்போகுது. இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண போது, அது ரெண்டுமே வெற்றி அடையும் போது, இந்த ரெண்டுமே நடக்கும் போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு கொண்டாட்டமான 2026 பிகினிங் நான் எதிர்பார்த்துட்டு. ஓகே சார். இப்போ சமீப காலமா ஒரு படத்தோட முக்கியமா உச்ச நட்சத்திரங்கள் படங்கள் வந்து ஆடியோ லான்ச்ல வந்து குறிப்பா அந்த படத்தோட டைரக்டரா இருக்கட்டும், ஆக்டர்ஸ் யாரோ அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுறப்போ படத்துக்கான ஹைப் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட்டு போறாங்களோன்னு தோணுது. ஏன்னா கங்குவா படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அதோட ப்ரொமோஷன்ல அவங்க பேசின விஷயங்கள். இப்போ சமீபத்துல ஜனநாயகன் படத்துல வினோத் அவர்கள் சொன்ன விஷயம், ஜனநாயகன் படத்தை உள்ள பூந்து அடிச்சிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம். அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ராஜாசா படத்துல வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து 1% சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலைன்னா கூட நீங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மாருதி அவர்களுடைய நம்பிக்கை நான் பார்த்தேன். அந்த வீடியோ நான் பார்த்தேன். இந்த தம்பி எதுக்குப்பா இதெல்லாம் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் மாருதி அவர்களுக்கு. அவரு ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இது எல்லாமே வந்து ஒரு திரைப்படத்தோட ப்ரொமோஷன்ல நம்ம பேசும்போது எமோஷனலா சில விஷயங்கள் பேசிடுவாங்க. இப்போ பாஷா படத்தோட இன்டர்வல் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து இவர் வந்து நீங்க டார்கெட் பண்ண முடியாது. அது அந்த நேரத்துல அவங்க படத்தை பார்த்து அவங்களுக்கு உருவாகிற ஒரு கருத்து தான். நீங்க பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் சொல்றது, அவர் படத்தை பார்த்திருக்காரு, அவர் படத்தை கம்ப்ளீட்டா முழுமையா பார்த்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட பார்த்துட்டு படமா பிரமாதமா வந்திருக்கு, நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற இதுலதான் அவர் பேசியிருக்காரு. எல்லா திரைப்பட குழுமே படத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பாத்தீங்களா? அந்த நம்பிக்கையில பேசுறதை நீங்க குறைய சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க, என்ன சொல்றது, நம்ம வந்து நம்ம குழந்தை எப்படி சொல்லுவோம், நம்ம பெத்த ஒரு குழந்தை எப்படி சொல்லுவோம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் நம்ம பெத்த ஒரு குழந்தை, நம்ம உருவாக்குன ஒரு குழந்தை நம்மளுக்கு நல்லாதான் தெரியும். கண்ணு முன்னாடி வந்து ரொம்ப அழகா தெரியும், ரொம்ப பிரமாதமா இருக்க மாதிரி தெரியும். அந்த இது வந்து நம்ம பேசிதான் ஆகும். இதை வந்து நீங்க தப்பா சொல்ல முடியாது. ப்ரொமோஷனுக்காக பண்றாங்க இல்ல, ஆத்மார்த்தமா அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க சொல்றது வந்து ஏதோ ஓவர் பில்டப் பண்ணி சொல்றதோ இல்ல வந்து பொய்யா சொல்லணும், அதாவது மக்களை ஏமாத்தணுன்றதோ அது கிடையாது. நான் பல படங்கள் அசோசியேட் ஆயிருக்கேன். நீங்க வந்து உதாரணம் சொன்ன படங்கள்ல இருந்து அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தோன்றதான் அவங்க பேசுறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, இயக்குனர் இருந்தாலும் சரி, இல்ல தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி, நடிகர் இருந்தாலும் சரி, அவங்க படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. தக் லைஃப்க்கு சொன்னாங்கல்ல, இந்தியன் பிறகு ஒரு படம், நான் வந்து நாயகன் பிறகு ஒரு படம் டபுள் த நாயகன் கொடுக்குறோம், நாயகன் 2 சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. நீங்க வந்து எப்படி பாக்குறோம்னா ஒரு நம்பிக்கையில படத்தை பார்த்தவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் தான். இப்போ அப்படின்னா நீங்க யாருமே ப்ரொமோட்டே பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம்னா எல்லாரும் சைலண்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு கமெண்ட் வச்சு ப்ரொமோட் பண்ணோம். அது ஒரு நியாயமா எதிர்பார்ப்பா? படத்தை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், வெளியில போயிட்டு நான் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக ஒரு ஈவெண்ட் போறேன், கோயம்புத்தூர் போறேன், மதுரை போறேன், திருச்சி போறேன்னா ஒரு படக்குழு என்ன சொல்லுவாங்க, நீ சமீபத்துல வந்து படங்கள் எடுத்துங்களேன், அவங்க ப்ரொமோஷன்ல போய் என்ன சொன்னாங்க பாருங்க, படத்துக்கு என்ன ரிப்போர்ட் வந்தது பாருங்க. அது தப்பே கிடையாது. அது அவங்களுடைய நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான். அவங்க ப்ரொமோஷனுக்கே போறாங்க, ஊரா போய் ப்ரொமோட் பண்றாங்கன்னா என்னதுக்காக ப்ரொமோட் பண்றாங்க? அது யாரும் ப்ரொடியூசர் காசெல்லாம் கொடுக்கறது இல்ல ஊரா போய் ப்ரொமோட் பண்றதுக்கு. இவங்க ஏன் ப்ரொமோஷன் வராங்கன்னா நம்பிக்கையோட வராங்க. ஏன் படமும் வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்றாங்க, அந்த நம்பிக்கை தான் வராங்க. அந்த வணிக ரீதியில வெற்றி அடைய நம்பிக்கையோட வரும்போது அவங்க பேசுறது அவங்க நம்பிக்கையின் வெளிப்பாடுதான். அந்த நம்பிக்கை அப்படின்றது எக்ஸாசரேஷனா நீங்க எடுத்துக்கூடாது. அவங்க படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அந்த கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். சோ சினிமா என்பதே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். இது வந்து இதுதான் உண்மை அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒண்ணு தோணும். ஒரு சிறப்பா கொண்டாடப்பட்ட ஒரு படத்துக்கும் மாற்று கருத்துக்கள் நிறைய சோசியல் மீடியால நீங்க பார்க்க முடியும். நான் நிறைய பார்த்துட்டே இருக்கேன். சமீபத்துல ஒரு படத்தை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது பல பேர் ட்விட்டர்ல வந்து வேற மாதிரி அந்த படத்தை பேசிட்டே இருக்காங்க. அதே மாதிரி திரையரங்குல வெற்றி அடைஞ்ச ஒரு படம் ஓடிடில வரும்போது பயங்கரமா அந்த படத்தை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகுது, பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்கு. ஒரு படத்தை பத்தியான ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து என்பது திரையரங்குல பார்த்தவங்களோட கருத்து வேற மாதிரி இருக்கு, ஓடிடில பார்த்த பிறகு வேற கருத்து இருக்குன்னா இது வந்து ப்ரொமோஷன்ல இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ப்ரொமோஷன்ல அவங்க படம் பார்த்தாங்க, அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க, நீங்க படம் பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. இது வந்து எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என்னன்னா அவங்க படத்துக்கு அவங்களுக்கு, அதாவது நான் சொன்ன மாதிரிதான், ஏன் குழந்தை நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு,
அதை பத்தியான ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணத்தோட நீங்க பார்க்கலாம். ஓகே, அவருக்கு ரொம்ப நம்பிக்கையோட இந்த படத்தை கொடுத்திருக்காரு, படத்தை போய் பார்ப்போம். படம் நல்லா இருந்தா இதே மாதிரி நம்ம சொல்ல போறோம். படம் நல்லா நீ சொன்ன மாதிரிலாம் இல்லையா இந்த படம், அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப நீங்க வந்து இது ப்ரொமோட்டே பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த படத்துக்கான 2 படத்துக்கான ஐப்பே கிடைக்காது. இப்படி ஒரு மலேசியா ஈவெண்ட் நம்ம பார்த்துருக்க போறது இல்ல. இப்போ இந்த டீம் வந்து வேர்ல்டா பராசக்தின்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்க போறது இல்ல. ப்ரொமோஷன் பண்ணாதான் மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்க முடியும். அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கண்டிப்பா நம்பிக்கையின் வெளிப்பாட்டா சில விஷயங்கள் அவங்க பேசதான் செய்வாங்க. அது எந்த வகையிலுமே தவறு கிடையாது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுன்றது அது நம்முடைய வன்மத்துல சில பேர் அதை பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி தொடர்ந்து அதை பத்தி பேசி அதுக்கு எதிரா அந்த படத்துக்கு எதிராக ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம். ஆனா அது எந்த வகையிலுமே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது கிடையாது. ஓகே, நம்பிக்கையோட சொன்னாங்க, கரெக்டா இல்ல, அவ்வளவுதான், கமெண்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே சார். பொதுவா விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் அவரோட படங்கள் வந்தாலே ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சர்ச்சையோ கிளம்புறது வந்து ஒரு வாடிக்கையா இருக்கு. ஆனா இப்போ பராசக்தி படத்தோ ஆரம்பிச்சதுலேருந்து அதோட தலைப்பா இருக்கட்டும், இப்போ வந்து அதோட கதை திருட்டு விவகாரம், இந்த சென்சார் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைக்கு உள்ளாகுது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல ஜனநாயகன் படத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஜனநாயகன் படம் சென்சருக்கு போயிடுச்சு, அது வந்து கிளியரா இப்ப வந்துடும். அது வந்து கட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியால பதிவு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு இருக்கும்ல. நம்ம பார்த்தோம்ல, கூலி படத்துலயும் வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கு, அதனால வந்து நிறைய கட்ஸ் இல்லைன்னா சர்டிபிகேஷன் அப்படிதான் இருக்குமே தவிர எந்த வகையிலுமே வந்து சென்சர்ல பிரச்சனை கிடையாது. அதாவது அவங்க டிமாண்ட் இருக்கதான் செய்யும். சென்சர்ல இவ்வளவு வயலன்ஸ் இருக்கு, இவ்வளவு பிளட் கோர் இருக்குன்னா நீங்க வந்து இவ்வளவு கட் பண்ணுங்க, கட் பண்ணாதான் நான் யூஏ கொடுக்க முடியும், இல்ல யூ கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான இது வந்து அந்த குழு பண்ணிட்டு இருக்கு. பராசக்தி படத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கதை திருட்டு அப்படின்றது வந்து இது காலங்காலமா பல படங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு தான். யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாரு ஒரு கதை, அந்த கதையை வந்து இவர் படமே பார்க்கல, இன்னும் பராசக்தி படத்தையே பார்க்கல, எந்த பேசிஸ்ல என் கதையை வந்து திருடி வந்து இவங்க படம் எடுத்திருக்காரு சொல்றாரு. அதனாலதான் கோர்ட்டு தடையெல்லாம் பண்ணல, பராசக்தி படத்துக்கு எந்த வகையிலும் தடை பண்ணல. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவருடைய கதையை எடுத்து பார்ப்பாங்க, அவர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அவர் யார் வந்து டிஸ்பியூட் பண்றாரோ அவருடைய கதை, ரெஜிஸ்டர் பண்ண கதை அவங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும். என்ன சொல்றது, காப்பின்னா அவங்க என்டாஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு காப்பி, அதை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இப்போ இந்நேரம் அந்த படக்குழு அந்த கதையை படிச்சிருப்பாங்க. இப்போ சுதாகுங்கிற மேடத்துக்கிட்ட அவங்க கேட்பாங்க, உங்க படத்துடைய திரைக்கதை எங்களுக்கு கொடுங்க, படம் காமிங்கெல்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, உங்க படத்துடைய திரைக்கதை எங்கிட்ட கொடுங்க அப்படின்வாங்க. இப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரைட் யூனியன் அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க. அதுதான் கோர்ட்டு எதிர்பார்க்கறதை தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அது வந்து உடனே கொடுக்கணும், இப்பயே கொடுக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு திரைக்கதை வந்து எக்ஸாக்டா காப்பி எல்லாம் இருக்கவே முடியாது. இது அவருடைய எண்ணத்துல இந்த கதைக்களம் பேக்ட்ராப்ல ஒரு கதை எழுதியிருக்காரு, செம்மொழி அப்படின்ற ஒரு கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு. இவங்க வந்து அந்த பேக்ட்ராப்ல ஒரு கதையை அவங்க உருவாக்கி இருக்காங்க. எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஒரு காலகட்டத்துல நான் சொல்றேன், இந்தியில திரு பகத்சிங் பத்தி வந்து 3 பயோபிக் வந்தது ஒரே டைம்ல 3 பயோபிக் எல்லாம் உருவாச்சு இந்தியன் சினிமால. நாங்க பார்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு இடத்துல அஜய் தேவ்கன் நடிச்சிருக்காரு, இன்னொரு இடத்துல பாபி தேவல் நடிச்சிருப்பாருங்க. அதாவது பகத்சிங்குடைய ரீமேக், பகத்சிங்குடைய வாழ்க்கையை பத்தி 2-3 படங்கள் ஒரே டைம்ல வந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இதெல்லாம் வந்து ஒரு கதைக்களத்தை வந்து இவர் தான் எடுக்கணும், அவர் தான் எடுக்கணும்ன்ற உரிமையெல்லாம் யாருக்குமே கிடையாது. கதைக்களத்தினால காப்பின்றதும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு கதைக்களம் சேமா இருக்கிறத தொட்டு இது வந்து ஒரு காப்பி அடிச்ச படம், இந்த இவருடைய இதை வச்சு காப்பி பண்ணி பணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை சொல்றதுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னா ரைட்டர்ஸ் யூனியன் தான் இருக்கு. ரைட்டர்ஸ் யூனியன் வந்து இப்போ ரெண்டுத்தையுமே படிச்ச பிறகு அவங்க என்ன கருத்து சொல்றாங்க பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது எதுவுமே இந்த படத்துக்கு தடையே கிடையாது. சென்சர்ல பொறுத்தவரையும் நிறைய கட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுதான் எனக்கு சொன்னாங்க. நிறைய கட்ஸ் வந்து, ஏன்னா இந்தி எதிர்ப்புக்கு எதிராக பல சீன்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து மியூட் பண்ணுங்க, இந்த டயலாக் எல்லாம் மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எங்களுக்கு ரிவைசிங் கமிட்டியில போகணுன்றது அவங்களுடைய கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. சோ 2 படமும் வெளியாகிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற சில விஷயங்கள் தான். அதை 2 படக்குழுமே வந்து சரியான முறையில் அணுகி வெளியே வந்துருவாங்க. ஓகே சார். இப்போ படத்துக்கான இறுதி அப்டேட்னு கூட சொல்லலாம். அந்த ட்ரெய்லர் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். 2 படங்களுக்குமே ட்ரெய்லர் இன்னும் ரிலீஸ் ஆகல. அது எப்போ ரிலீஸ் ஆகும்? எல்லாமே இந்த வீக்கெண்ட்ல வந்துடும். எல்லாருமே இதுக்கு மேல அவங்க டிலே பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த வீக்கெண்ட்ல 2மே வந்துடும். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த வரப்போற 2 ட்ரெய்லருமே இந்த படத்துக்கு இருக்கிற 2 படங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு கூட்டும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எல்லாருக்குமே, என்ன மாதிரி படம், என்ன மாதிரி படத்தை நம்ம எதிர்பார்த்து திரையரங்குக்கு போகலாம், என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 2 ட்ரெய்லருமே சூப்பர் டூப்பரா வந்துரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒண்ணுதான் சொல்வேன், அது ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றது அதெல்லாம் அடுத்த கட்டம். என்ன பொறுத்தவரையும் இந்த 2 படங்களுமே இந்த பொங்கலுக்கு வந்து மாபெரும் வெற்றியை அடையும். அதுக்கு யாருமே வந்து நடுவில் வர முடியாது. 2 படங்களுமே அந்தந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்காகவும் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புக்கான வெற்றிகளை அடையும். அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய துவக்கமா அமையும் 2026 அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் ஒரு இண்டஸ்ட்ரியால நான் காத்துட்டு இருக்கேன்.
ஓகே சார். இறுதியா ஒரு கேள்வி. இவ்வளவு நேரம் நம்ம 2026 ரிலீஸ் ஆக போற படங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த 2025ல நெறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படங்கள வச்சு இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவுக்கு லாபகரமானதா இருந்துச்சா? இல்ல நஷ்டமானதா இருந்துச்சா? இல்ல காலங்காலமா வந்து லாக்டவுனுக்கு பிறகு தமிழ் சினிமா லாஸ்ல தான் இருக்கு. இந்த வருடம் 2025ல நீங்க பாத்தீங்கன்னா 285 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அதுல ஒரு 35 திரைப்படங்கள் வணிக ரீதியில வெற்றி. ஒரு 12% படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. மீதி 88% படங்கள் வெற்றி அடையல. இப்ப நம்ம எப்படி பாக்கணும்னா தோல்வி அடைஞ்ச படங்கள்லாம் மாபெரும் தோல்விகள், மிகப்பெரிய லாஸ் அந்தந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம் உருவாக்கி இருக்கு. பிரச்சனைகள் இன்னும் பெருசாயிட்டே இருக்கு. வணிக ரீதியில பல பிரச்சனைகள், ஓடிடி நிறுவனங்கள் வாங்குறது கம்மியாயிட்டு இருக்கு. சேட்டலைட் நிறுவனங்கள் வந்து ரொம்ப செலக்டிவா வாங்குறாங்க. திரையரங்கு மக்கள் வந்து பல பேர் வர இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். மலையாளத்துல எக்கோ அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூவே இல்லாத படம். அந்த படம் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. உலகெங்கும் பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதாவது 5-6 கோடியில் எடுக்கப்பட்ட படம். இப்ப நம்ம சிறை என்ற படத்தை வந்து நம்ம எல்லாருமே பெரிய பெரிய இயக்குநர்கள் இருந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த 80 கோடி கலெக்ஷன் அந்த படம் ஏன் பண்ணல? சிறை என்ற படம் எல்லாருமே, அதாவது அது சொன்ன தீமுக்காகவும் அந்த படத்துடைய மேக்கிங்காகவும் அந்த படத்துடைய நடிப்புக்காகவும் எல்லாருமே கொண்டாடுற ஒரு படம். ஏன் ஒரு 80 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் ரசிகர்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு எக்கோ படத்துக்கு கொடுக்குற ஒரு கலெக்ஷன், எக்கோ அப்படின்றது ஒரு 5-6 கோடியில் எடுக்கப்பட்ட படம் தான். அவ்வளவு பெரிய வணிக ரீதியில கேரளா ஆடியன்ஸ் வந்து ஒரு திரையரங்குல வந்து ஹீரோ மட்டும் பார்க்காம ஒரு நல்ல படம் வந்தனா லட்சக்கணக்கான பேர் திரையரங்குல பார்த்து மாபெரும் வணிக ரீதியில வெற்றியை கொடுக்குறாங்க. சோ இதுதான் தமிழ் சினிமா ரசிகர்கள்ட்ட நான் கோரிக்கை வைக்கிறது. ஒரு மலையாள ரசிகர்கள்லாம் ஆர்டிஸ்ட பாக்குறது இல்ல, கண்டென்ட் நல்லா இருந்தா போறோம், நான் திரையரங்குல போய் செலிப்ரேட் பண்ணுவேன், அந்த படத்தை மிகப்பெரிய அளவுல பார்த்து வசூலை கொடுப்பேன் அப்படின்ற அந்த மலையாளம் ஆடியன்ஸ் மாதிரி நீங்களும் மிகப்பெரிய அளவுல நல்ல நல்ல கண்டென்ட் வரும்போது திரையரங்களை போய் பார்த்து இந்த மாதிரி சிறை மாதிரி படங்களை 50 கோடி பண்ணுச்சு, 100 கோடி பண்ணுச்சு அப்படின்னும் போதுதான் நிறைய சிறு பட்ஜெட் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை வரும். நம்ம படம் மட்டும் நல்லா இருந்தா போறோம், 50 கோடி கலெக்ட் பண்ண முடியும், 25 கோடி கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எல்லா படங்களும் உருவாக்கணும்னா நீங்க தான் வந்து திரையரங்கு வந்து படங்களை பார்க்கணும். இந்த படங்களை ஓடிடியில பாத்துக்கலாம்னா அந்த படம் ஓடிடில தான் வருது, எக்கோவும் ஓடிடில வருது, வராம இல்ல. ஆனா அந்த மாதிரி எண்ணங்கள் அங்க இல்ல. அங்க வந்து திரையரங்குல தான் அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தோட எல்லாரும் பாக்குறாங்க. சோ ஒரு படமும் வணிக ரீதியில வசூல் அடையணும், வசூல் வெற்றி அடையணும், திரையரங்குல வெற்றி அடையணும். அப்பதான் சினிமா நல்லா இருக்கும். ஏன்னா திரையரங்குல மக்கள் வந்து படம் பார்த்தாதான் அந்தந்த படங்கள் அடுத்தடுத்த கட்டம் போக முடியும். இப்போ வந்து சேட்டலைட் முன்னாடியே வாங்க மாட்டாங்க, ஆனா திரையரங்குல வெற்றி அடைஞ்சதுன்னா சேட்டலைட் வாங்கிடுவாங்க. சோ அது பிறகு வந்து ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ், பல ரைட்ஸ் வந்து அந்த படத்துக்கு போகும், ரீமேக் ரைட்ஸ் போகும். திரையரங்குல மாபெரும் வெற்றினாலே பல பேர் ரீமேக் ரைட்ஸ் கூட வாங்குவாங்க. அதனால என்ன பொறுத்தவரையும் கோரிக்கை ரசிகர்களுக்கு இந்த 2026ல ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும். இதன் நல்ல ஒரு படமா இருந்ததுதான், நாங்க எல்லா படத்தையும் திரையரங்குல பாக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு உரிமை இல்லை உங்ககிட்ட. ஆனா ஒரு உரிமை மட்டும் தான் இருக்கு. ஒரு நல்ல படம் அப்படின்னு ஊடகங்களாலையும் பல பேராலையும் கொண்டாடப்பட போது அந்த படங்களை நீங்க போய் திரையரங்குல பார்த்து இப்போ கொடுக்குற வரவேற்பை விட இன்னும் பல மடங்கு நீங்க கொடுத்தாதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அதுதான் 2026ல இண்டஸ்ட்ரி ஆல எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே. சோ அதர்வைஸ் 2025 வந்து ஒரு கலவையான வருஷமா சொல்லலாம். சில வெற்றிகள் நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது, ஓகே, பல தோல்விகள் நம்மளுக்கு வந்து பயத்தை கொடுக்குது. இது கலவையான இதுதான் பார்க்க முடியும் தவிர ஒட்டுமொத்தமா ஒரு மோசமான வருடம் அப்படின்னு நம்ம சொல்லி நெகட்டிவா பேச வேணாம். ஒரு கலவையான வருஷம். ஆனா 2026 மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குற வருஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஜோசிகாரங்களாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க 2026 மிக சிறப்பான வருஷமா இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு. நான் தமிழ் சினிமாக்கும் ஒரு மிக சிறப்பான வருஷமா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். எனக்கும் ஒரு மிக சிறப்பான வருஷமா எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கும் ஒரு மிக சிறப்பான வருஷமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு கேட்டு என்னை வந்து இப்போ இங்க யூஎஸ்ல என்னோட இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி சார். சார் கண்டிப்பா பராசக்தியை பத்தியும் ஜனநாயகம் பத்தியும் நிறைய விஷயங்கள் தேட்டரிக்கலாம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. 2025 விட 26ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டா சினிமாவுக்கும் சரி, சினிமாவை கண்டுகளிக்கிற மக்களுக்கும் சரி நல்ல ஆண்டா இருக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 மிக சிறப்பான வருடமா உங்க எல்லோருக்கும் அமையணும். நன்றி. நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.